இதில் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கும் மற்றது பேசுகிறதுக்கும் தாண்டி இதில் மக்கள் உயிரும் மக்கள் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அவங்களோட வேலை என்ன, மக்கள் ஒரு சிறிதளவு கூட பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க சில நெக்ஸ்ட் டைமாவது அவங்க கேட்குற மெயினான கலைஞ்சு போனான். ஏன்னா இந்த டைமே கரூர்லேயே கிட்டத்தட்ட அவங்க கேட்டது வேறு ஒரு இடம், சந்தை அப்படின்ற அந்த சந்தை ஏரியா, அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அங்கேனா இப்போ ஒரு வேளை கலைஞ்சு போயிருந்தாங்கன்னா அங்கே 4 வழி சாலை இருக்குன்றாங்க. கலைஞ்சு போகிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும், இந்தளவுக்கு சிரமப்பட்டிருக்க மாட்டாங்க. இதில் நீங்கள் பேசின சில பேர் அதுலேயுமே நிறைய மூச்சு திணறி தப்பிச்சு வந்த சில பேர், நாங்களுமே அந்த 39 பேரில் இன்னொரு ஒரு ஆளாக இருந்திருப்போம். ஏன் அப்படின்னா நாங்கள் கிட்டத்தட்ட அவங்க சைடுமே சைடுமே அவங்க வர்றதா இருந்தது ஒரு டைம். ஆனால் அவங்க லேட்டாக வந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 11 மணி 1 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்றப்போ எங்களுக்கே முடியலை. எங்களுக்கே மூச்சு திணறல் ஏற்பட்டு நாங்களே வெளியில் போகணும்னு நினச்சாலும் எங்களால் போக முடியலை, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. சில பேர்லாம் எங்களை தள்ளி விட்டு அவங்க மேலே ஏறிலாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒன்று தாவைக்கா சைடு அவங்க சைட்லேயுமே டைம் படி முன்ன பின்ன ஆகலாம், ஒரு 2 மணி நேரம் ஆகலாம். அதுக்குன்னு ரொம்பவும் லேட் ஆகாமல் முடிஞ்ச அளவு, ஏன்னா கூட்டமும் அப்படி இருக்குங்க, சொல்ல முடியாது. அப்படின்றப்போ மக்கள் நல்லா நின்று ஸ்பேஷஸாக நின்று பார்த்து கிளம்புறப்போ அது கலைகிறப்போ சீக்கிரம் போய் சேர்கிற மாதிரியான நிறையா ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இடங்களாக பார்த்து நீங்கள் வந்து காவல்துறை அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்தா நெக்ஸ்ட் டைமாவது இது தவிர்க்கப்படணும். இன்னொன்று பர்சனலாக எனக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, இதில் ஒரு சந்தேகமான ஒரு ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது நடந்த 10 நிமிஷத்துலேயே, அதாவது கூட்டம் கலைஞ்சு இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் போகுதுன்ற அடுத்தடுத்தே கிட்டத்தட்ட எல்லா அரசியல் பிரமுகர்கள் அவங்களுமே அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் அடுத்தடுத்து நியூஸ் போடுறாங்க, அமைச்சர்கள்லாம் நேரடியாக வராங்கன்றப்போ சின்னமாக ஏதோ பர்சனலாக சொல்லணும்னு தோணுனால அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். அது எப்படி, ஏன்னா நிறைய இஷ்யூ நடந்திருக்கு, இதே மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து இறந்து போனாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்ததுக்கு ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணுறது வழக்கமாக இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு இருந்தது. இந்த ஒரு விஷயத்துக்கு சடனாக வர்றப்போ பாலிட்டிக்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றது எனக்கு பர்சனலாக லைட்டாக இன்னும் அதை புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எப்படியோ அரசியல் வந்தால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ப்ரெஸ் மீட்டில் தாவைக்கா சைட்லேருந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றதே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம். ஆனால் போனது தான் 39 உயிருங்க, அதில் குழந்தைங்க இப்போ தூக்கிட்டு போகிறப்பே நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய ப்ரே பண்ணிக்கிறோம். நன்றி.